கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய சீடர்களில் 2 பேருடைய தவறை இன்றைய இறைவாக்கு சுட்டி காட்டுகிறது. 2 பேருடைய தவறையும் இயேசு கிறிஸ்து சொல்லி காட்டுகிறார். ஒருவர் தன்னை காட்டிக் கொடுப்பார், இன்னொருவர் தன்னை மறுதலிப்பார். காட்டிக் கொடுக்கிறவன் முதலில் வெளியே கிளம்புகிறான். அப்போது இரவு. அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டு இரவில் வெளியே செல்கிறான். ஒளியிலிருந்து ஒளியாகவும் மெய்யின் கடவுளிலிருந்து மெய்யும் கடவுளாக இருக்கின்ற ஆண்டவரிடமிருந்து வெளியே செல்கிறான். வெளியே சென்ற அவன் கடவுளை விற்பனை செய்ய தயாராகிறான். கடவுளை விற்றுவிட்டு அந்த காசை வைத்து கொண்டு தான் பிழைப்பு நடத்தலாம் என்று முயற்சி செய்கிறான். எனவே இரவு நேரத்தில் ஒளியை விட்டு இருளுக்கு போகிறான். இருளுக்கு போன அந்த மனிதன் காசும் பணமும் கடவுளை விற்ற பிறகு புண்ணியமில்லை என்பதை அறிந்த அவன் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான். தன்னை மறுதலித்த ஒரு மனிதன் இயேசு அவரிடம் சொல்லுகிறார், நீர் என்னை 3 முறை மறுதலிப்பாய். மனிதனுடைய பலவீனம், நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி சாதிப்பேன், இப்படி சாதிப்பேன் என்று சொல்லுவது மனிதனுடைய இயல்பு. ஆனால் மனிதனுடைய சதையும் எண்ணமும் சூழ்நிலை வருகின்ற போது, பயமும் கலக்கமும் பீடிக்கின்ற போது, மரண பயம் ஒருவனை பிடித்து ஆட்கொள்கின்ற போது மனிதன் என்ன செய்வான் என்பதை அவனுக்கே தெரியாது. அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதையும் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இந்த மனிதன் இயேசுவை மறுதலித்த புனித பேதுரு இயேசுவின் பார்வையினால் ஆட்கொள்ளப்படுகிறார். இயேசுவின் பார்வையினால் ஆட்கொள்ளப்பட்டு மீண்டும் வருகிறார். கடவுளிடமிருந்து வெளியே செல்கின்ற மனிதன் பாவம் செய்கிறான். பாவத்தோடு அந்த பயணம் நிற்பதில்லை, மாறாக கடவுளின் இரக்கத்தோடு அந்த பயணம் நிற்கிறது. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கடவுளிலிருந்து வெளியே செல்வான். சென்ற பிறகு கடவுள் தன் அருளை கொடுப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருப்பார். அந்த அருளை பெற்ற பிறகு அவனுடைய பயணம் கடவுளை நோக்கி திரும்பி வந்து விடுகிறது. இதுதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய வாழ்வு முறை. நாம் அதை புரிந்து கொண்டு நம்முடைய பாவ நாட்டங்களை, பாவ மீறுதல்களை, பிரச்சனைகளை நம் கண்முன் கொண்டு வந்து நம்முடைய ஆண்டவருடைய அருளை, இரக்கத்தை புனித பேதுரு பயன்படுத்தி கொண்டது போல அவருடைய பார்வையிலிருந்து ஓடி வருகின்ற இரக்கத்தை பெற்று கொண்டது போல இயேசுவை உற்று நோக்கி அவருடைய பார்வையிலிருந்து ஓடி வருகின்ற இரக்கத்தை பெற்று நாமும் மனமாறுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிக்கிறீர். மக்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வளங்களுக்கும் வல்லமைகளுக்கும் நன்றி. உம்மை விட்டு நாங்கள் பல நேரங்களில் பிரிந்து விடுகிறோம். வலுக்கட்டாயமாய் கடவுளுடைய இரக்கத்தை விட்டு பிரிகிறோம். ஆனால் உம்முடைய அருள் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு நேரத்தில் உமது அருளை பயன்படுத்தி கொண்டு எழுந்து நான் என் தந்தையிடம் போவேன் என்ற மனநிலையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.